தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்னே ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவனால் சதிப்பிக்கப்பட்டவர்கள். இதுக்கு ஏன் என்னால பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னா, நான் எதற்காக யாரால் சந்திப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் யாரால உண்டாக்கப்பட்டங்கிற ஒரு விஷயத்த நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள முடியாதனாலதான் நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியும். அப்ப பாவத்தை ஜெயிக்கணும் விருப்பப்படுகிற நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனால் சதிப்பிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் ஆனபடியினால தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கட்டாயமா உங்களால பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யாங்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, வசனத்துல மிகவும் பிடிச்ச ஒரு பகுதி, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய, அதனால அப்ப பாவம் செய்ய முடியாது. இத உங்க சப்கான்சியஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. நீங்க உங்க நினைவு மண்டலத்துல கான்சியஸ்லி சப்கான்சியஸ்லி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களால பாவம் செய்யக்கூடிய உணர்வுகளை அதுவே தானாகவே அடங்கிவிடும். அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டீர்கள், யாரால் உருவாக்கப்பட்டீர்கள். அப்ப நீங்க இன்னைக்கு தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து உங்களுக்குள் நிலைந்திருக்கிறபடினால உங்களால கட்டாயமா பாவம் செய்ய முடியாது. அதனால அன்பு வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வித்தினால் உருவாக்கப்பட்டபடினால உங்களால் பாவம் செய்ய முடியாது, பாவத்தினால் உங்களை ஜெயிக்க முடியாது. கட்டாயமாக அது உங்களால் மேற்கொள்ள முடியும். ஏன்னா இதைதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுவது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் ஒரு சித்தமாகவும் இருக்குது. ஜெயிக்க பிறந்த நீங்கள் ஒரு நாள் தோற்க முடியாது, ஏனென்றால் இந்த உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடும் உங்களுடைய கூடவும் இருக்கிறார். அல்லேலூயா.